தன் முயற்சியில் சற்றும் தளராமல் செயல்பட்ட விக்கிரமன் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிக் கொண்டிருந்த உடலை கீழே தள்ளினான். பின்னர் அவன் தரையில் இறங்கி அந்த உடலை தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கி நடை போட்டான். அவன் செல்லும் வழியில் அந்த உடலுக்குள் உறைந்திருந்த வேதாளம் அவனை நோக்கி பேசத் தொடங்கியது. மன்னா, இரவும் பகலும் இவ்வாறு காட்டிலும் மேட்டிலும் நடு நிசியிலும் அலைந்து திரியும் உன்னை பார்த்தால் எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் நீ இவ்வளவு பாடுபட்டு தேடும் பொருள் உனக்கு கிடைக்கும் தருணத்தில் அதை நீயே கையிலிருந்து நழுவ விட்டுவிடுவாயோ என்ற சந்தேகமும் என்னுள் எழுகிறது. ஏனெனில் வீரபாகு என்ற ஒருவன் இதேபோல் தனது புத்தி தடுமாறி பெரும் தவறு செய்தான். அவன் கதையை உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேள் என்றது. முன்னொரு காலத்தில் தண்டகாரண்ய வனப்பகுதியில் பழங்குடியினத்தை சேர்ந்த காட்டு சாதியினர் ஒரு சமூகமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து ஏரிக்கரையில் மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்து கொண்டிருந்தனர். அப்போது ஏரியின் நீர்மேல் மீன்கள் துள்ளி துள்ளி எழுந்து ஒரு கணம் மேலே தெரிந்து மீண்டும் நீருக்குள் பாய்ந்து விளையாடிக் கொண்டிருந்தன. இதை கவனித்த ஓர் இளைஞன் கூட்டத்தில் இருந்த மற்றவர்களை நோக்கி, நீருக்கு மேலே இவ்வாறு துள்ளும் இந்த மீன்களை குறி பார்த்து அம்பு எய்தி கொள்ள முடியுமா என்று கேட்டான். அதற்கு மற்றொருவன், அது முடியவே முடியாது. அவை ஒரு வினாடிக்கும் குறைவாகவே நீருக்கு மேலே தோன்றுகின்றன. அந்த சிறு நேரத்தில் ஒரு மீனை கூட குறி பார்த்து எய்த முடியாது என்றான். அவன் சொன்னதை பலரும் ஏற்றுக்கொண்டனர். அதன் பின் அந்த கேள்வியை சுற்றி அவர்களுக்குள் விவாதம் எழுந்தது. அந்த கூட்டத்தில் நீலிமா என்ற மிக அழகான இளம்பெண் இருந்தாள். அவளது மனம் முழுவதும் பிரதாப் என்ற இளைஞனிடமே ஈர்க்கப்பட்டிருந்தது. அவள் பிரதாப்பை நோக்கி, நீ மட்டும் ஒரு மீனை குறி பார்த்து அம்பு எய்தினால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள். அவள் அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் கூட்டம் முழுவதும் பரபரப்பாகியது. நீலிமாவின் அழகில் அங்கிருந்த அனைத்து இளைஞர்களும் மயங்கி இருந்தாலும் அவளது மனத்தில் இடம் பிடித்தவன் பிரதாப் ஒருவனே. அவள் சொன்னதை கேட்டதும் பிரதாப் வில்லில் நாணேற்றி அம்பை தொடுத்து கவனமாக குறி பார்த்து எய்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் இலக்கு தவறியது. அந்த நேரத்தில் சற்று தொலைவில் அமர்ந்திருந்த வீரபாகு என்ற இளைஞன் தன் வில்லில் ஓர் அம்பை ஏற்றி எய்தான். அவன் எய்த அம்பு நேராக ஒரு மீனின் மீது பாய்ந்தது. இதை கண்ட வீரபாகுவின் நண்பர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். வீரபாகு நீலிமாவின் அருகில் வந்து, ஏய் அழகு சுந்தரி, நீ அறிவித்த போட்டியில் நான் வெற்றி பெற்றுவிட்டேன். ஆகவே என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். அதற்கு நீலிமா கோபத்துடன், திருமணமா? உன்னுடனா? ஒரு காலும் இல்லை. நான் அந்த வார்த்தைகளை முதலில் பிரதாப்பை நோக்கியே சொன்னேன். தவிர இதை நான் ஒரு போட்டியாக அறிவிக்கவே இல்லை என்றாள். இல்லை, நீ அப்படி சொல்லவில்லை என்று வீரபாகு மறுத்தான். அவனது நண்பர்களும் அவன் கூற்றையே ஆதரித்தனர். குறிப்பாக கங்கா என்ற நண்பன், நீலிமா தன் வாக்குறுதியை மீறாமல் வீரபாகுவையே மனம் புரிய வேண்டும் என்று வலியுறுத்தினான். முடியவே முடியாது என்று நீலிமா கூச்சலிட, நீலிமா, உன்னை நான் திருமணம் செய்தே தீருவேன் என்று வீரபாகுவும் சவால் விட்டான். இறுதியில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காட்டு சாதியினரிடையே இவ்வாறு அவ்வப்போது சண்டையும் பூசலும் ஏற்படுவது வழக்கம். ஆனால் அவர்களில் யாராவது ஒருவர் ஆபத்தில் சிக்கினால் அவன் எதிரியாக இருந்தாலும் பகையை மறந்து உதவுவது அவர்களின் இயல்பு. ஒருமுறை வீரபாகு மரத்தில் ஏறி தேன்கூட்டை கலைத்து தேன் எடுக்க முயன்ற போது திடீரென தேனீக்கள் அவனை சூழ்ந்து கடுமையாக தாக்கின. அவன் நிலை தடுமாறி மரத்திலிருந்து கீழே விழப்போன தருணத்தில் அங்கு தற்செயலாக வந்த பிரதாப் அவனை தாங்கி பிடித்தான். வீரபாகுவை ஆசுவாசப்படுத்திய பின்னர் பிரதாப் அவனிடம், வீரபாகு, நீலிமா மீது உனக்கு உண்மையிலேயே ஆசை இருந்தால் அவளை நீயே மணந்து கொள். ஆனால் அவளும் உன்னை விரும்புகிறாளா என்பதை முதலில் தெரிந்து கொள் என்றான். நீலிமாவின் பெயர் கேட்டதும் வீரபாகு கோபம் கொண்டான். உன்னுடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை என்று விரைப்பாக கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றான். சில நாள்களுக்கு பிறகு இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்து காட்டில் வேட்டையாடச் சென்றனர். அந்த கூட்டத்தில் நீலிமா, பிரதாப், வீரபாகு மூவரும் இருந்தனர். வேட்டையாடிய மிருகத்தை சமைத்து அனைவரும் சேர்ந்து விருந்துண்டு கொண்டிருந்த போது
திடீரென ஒரு புலி அந்த கூட்டத்தின் மீது பாய்ந்தது. புலியை எதிர்பாராததால் அனைவரும் அங்கிருந்த குன்றின் மீது தாவியேறி தப்பிக்க முயன்றனர். கடைசியாக சென்ற நீலிமாவின் கால் தடுக்கி அவள் கீழே விழுந்தாள். புலி அவள் மேல் பாய முயன்றது. இதைக் கண்ட வீரபாகு அருகிலிருந்த ஒரு சிறிய பாறையை எடுத்து புலியின் மீது வீசினான். அடிபட்ட புலி சுருண்டது. வீரபாகு நீலிமாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஓட புலி மீண்டும் எழுந்தது. வேறு வழி இல்லாததால் வீரபாகுவும் நீலிமாவும் குன்றிலிருந்து கீழே குதித்தனர். அதற்குள் அந்த புலி கீழே விழுந்து இறந்தது. கீழே விழுந்த அதிர்ச்சியில் நீலிமா மயக்கமடைந்தாள். அவளது இடது முழங்கையில் அடிபட்டு ரத்தம் கசிந்தது. அவளது மயக்கத்தை தெளிவுபடுத்த வீரபாகு அருகிலிருந்த குளத்திற்கு சென்று நீர் எடுக்க முயன்றான். அந்த நேரத்தில் குன்றின் மீது இருந்த வீரபாகுவின் நெருங்கிய நண்பன் கங்கா, நண்பா, நீலிமாவின் இடது கையில் ரத்தம் கசிகிறது. நீயும் உன் இடது கையை கத்தியால் கீறி ரத்தத்தை அவளுடைய இரத்தத்துடன் கலந்து விடு. நம் இன வழக்கப்படி ஆண் பெண் இருவரின் ரத்தம் கலந்தால் அவர்கள் தம்பதிகள் ஆகிறார்கள். இந்த வாய்ப்பை நழுவ விடாதே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிப்போனான். கங்கா மூலம் நடந்ததை கேள்விப்பட்ட பிரதாப் பெயரைந்தவன் போல ஆனான். பின்னர் வீரபாகு நீலிமாவை கட்டாயமாக திருமணம் செய்துவிட்டான் என்று வழக்கு தொடுத்து பஞ்சாயத்து கூடியது. நீலிமாவும் வீரபாகுவும் முன்னணியில் நிற்க பஞ்சாயத்து தலைவர் அவளை நோக்கி, பெண்ணே, சம்மதமின்றி வீரபாகு உன்னை கட்டாயமா மணந்துவிட்டான் என்று பிரதாப் வழக்கு தொடுத்திருக்கிறான். இது உண்மையா என்று சொல். அது உண்மை என்றால் வீரபாகு இந்த இடத்திலேயே கொல்லப்படுவான். அதன் பிறகு உனக்கு உண்மையாக யார் மீது பிரியம் இருக்கிறதோ அவனை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார். அந்த இடத்தில் அசாதாரணமான மௌனம் நிலவியது. சற்று நேரம் யோசித்த நீலிமா, என்னுடைய முழு சம்மதத்துடன் தான் வீரபாகு அவ்வாறு செய்தார் என்று கூறினாள். அந்த கணமே யாரும் எதிர்பாராத வகையில் வீரபாகு முன்னே வந்து, இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன், கங்கா கூறியதும், நீலிமா மயக்கமா இருந்தபோதே தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் வந்தது உண்மை. அதற்காக என் கையையும் கீறிக்கொண்டேன். ஆனால் அவளுடைய முகத்தை பார்த்தவுடன் என் மனம் மாறிவிட்டது. நாங்கள் தம்பதிகள் அல்ல. என் தவறுக்கான தண்டனையை நான் எனக்கே வழங்கிக் கொள்கிறேன் என்று கூறி அந்த காட்டை விட்டு வெளியேறிவிட்டான். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்கிரமனை நோக்கி, மன்னா, நீலிமா உண்மையை சொல்லியிருந்தால் அவள் விரும்பிய பிரதாபனை மணந்து இருக்கலாம். ஆனால் அவள் வெறுத்த ஒருவனுடன் திருமணம் நடந்ததாக ஏன் போய் சொன்னாள்? அதுபோல திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறிய வீரபாகு அவள் ஒப்புக்கொண்ட பிறகும் ஏன் கிராமத்தை விட்டு சென்றான்? இதன் காரணம் என்ன என்று கேட்டது. விக்கிரமன் அமைதியாக விளக்கம் அளித்தான். நீலிமா சுயநினைவில்லாமல் இருந்ததால் உண்மை என்னவென்று அறியவில்லை. அவள் பொய் சொன்னது தன்னை காப்பாற்றிய ஒருவன் தண்டனை பெறக்கூடாது என்பதற்காக. வீரபாகு அவளை நேசித்தான், ஆனால் கட்டாயமாக திருமணம் செய்ய நினைக்கவில்லை. அவன் அங்கே தங்கினால் அந்த சமூகத்தின் ஒற்றுமை சிதையும் என்பதால் தானே விலகிச் சென்றான். விக்கிரமனின் சரியான பதிலால் அவன் மௌனம் கலைந்ததும் வேதாளம் தன் இருப்பிடமான அந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. வாழ்க்கையை வாழலாமே. அடுத்த கதையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.